ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸ் அப்டேட் தான். கப்பீஸ்து ஆல்ரெடி வந்து 2 பேட்ச் வந்து என்னாச்சுன்னு தெரியல. இது வந்து தேர்டு டே வந்து 3வது பேட்ச் குட்டி போட்டிருக்கு. 60 குட்டி எடுத்தேன் நான் தேர்டு டே. பட் ஆனால் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது. ஃபோர்த்து டே வந்து ஒரு 6 இருந்தது. ஃபோர்த்து டே மேலே இருந்தது. இன்னும் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன் உள்ளே. பட்டு ரொம்ப ஃபாக்ஸ் ஸ்டைல் வந்து நான் ஃபுல்லாக போட்டிருக்கிறதுனால என்னால் கவர் பண்ண எடுக்க முடியல. ஏன்னா எல்லாம் உள்ளே போயிடுதுங்க. அதுவும் இல்லாமல் இங்கே மழை வேறு, சரியாக வெளியில் வரமாட்டேன்துங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வினிகரியல் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். பீட்டா ஃப்ரைஸுக்கு இது பண்ணுறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே நான் ரெடி பண்ணிட்டேன். என்கிட்ட வந்து 2 பாட்டில் இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து கப்பிக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். அடுத்தது எப்படியும் இன்னும் ஒரு 15-20 டேஸ். இப்போ 66 ஃப்ரைஸ் வந்திருக்கு. ஆக்சுவலாக இது வந்து நான் கீழே வந்து என்னோடய டேங்க்கில் போட்டிருக்கேன். ஏர் ஃபில்டரும் போட்டிருக்கேன். பார்க்கலாம் இது எப்படி அப்டேட் ஆகுதா, என்ன ஆகுதுன்னு தெரியல. பட் எவ்வளோ க்ரோத்து வரும்னு என்னால் சொல்ல முடியல. 66 ஃப்ரைஸ் போட்டிருக்கேன். இதில் எவ்வளோ சாப்பிட்டு எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. பார்க்கலாம், ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வினிகரியில் வந்து நான் வந்து ஆக்சுவலாக வந்து செகண்ட் டைம் ஃபீட் பண்ணுறேன். மேலே டேங்க்கில் ஃபஸ்ட் டேவே நான் ஃபீட் பண்ணிட்டேன், நல்லா எடுத்துச்சிங்க. இப்போ வந்து இது செகண்ட் டே வந்து நான் இங்கேயே எடுத்துகிட்டு தனியாக, ஏன்னா மேலே ஃபுல்லாக பேரண்ட்ஸ் இருக்கிறதுனால அதிகமாக பேரண்ட்ஸ் தான் சாப்பிட்டுச்சிங்க. இதுங்க சாப்பிட்ட மாதிரி தெரியல. ஸோ இது இந்த மாதிரி வச்சா கொஞ்சம், ஏன்னா நம்மக்கிட்ட அந்த ராயல் கப்பி ஃபுட்டும் இருக்குது. சரி, அதையும் இது போடலாம். அது இல்லாமல் எக்கோக்கு கொடுக்கலாம், அதையும் முயற்சி பண்ணி கொடுப்பேன். ஸோ ஒரு பார்க்கலாம். இது ஃபஸ்ட் வீக் ஃபுல்லாகவே வினிகரியில் தான் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட் வீக் ஃபுல்லாகவே பார்க்கலாம். வினிகரிஸும் இந்த ராயல் ஃபுட்டும் கொடுக்கலாம். 1 வீக்கில் நமக்கு ரிசல்ட்டு தெரிஞ்சிடும், எப்படி வருது அப்டேட்டுன்றது. ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. நல்லா அதுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் எடுத்ததுனால, இது செகண்ட் டைம்ன்றதுனால எல்லாம் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா ஆர்வமாக இருக்குதுங்க. நல்லா விரும்பி சாப்பிட்டுச்சிங்க. நான் மோட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் ஃபீடிங்கு ஒரு 1/2 hour ஆஃப் பண்ணிட்டேன். ஏர் மோட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஃபுல்லாக ஃப்ரைஸுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு, அதை எடுத்துக்க எப்படியும் டைம் எடுத்துக்கும். அது எப்படி வினிகரியில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அது சாப்பிட்லன்னா கூட ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் இருக்கும். அதுங்க அதனால் சாப்பிட்ருங்க. முடிஞ்ச வரைக்கும் உடனே சாப்பிட்ருங்க. எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த அப்டேட்டு வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சூப்பராக எல்லாமே எல்லா இடத்துலையும் போட்டேன். ஃபுல்லாகவே டேங்க் ஃபுல்லாகவே கவர் பண்ணேன். அங்கங்கே ஒரு ட்ராப்ஸ் போட்டேன். இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா சைடுமே போட்டேன். எல்லாம் ஃபுல்லாகவே கவர் பண்ணேன். ஏன்னா கீழே நிறைய ஃப்ரைஸ் இருக்குது. மேலே சாப்பிட்றது ஃப்ரைஸு மேலே சாப்பிடுங்க, கீழே சாப்பிட்றது கீழே சாப்பிடுங்க. ஸோ அதனால் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒன்று, அந்த ஃபஸ்ட்டு பேட்ச் செகண்ட் பேட்ச் கிடச்சிருந்ததுன்னா நமக்கு 120 130 குட்டி கிடச்சிருக்கும். பார்க்கலாம், இதில் எவ்வளோ சர்வை ஆகி வருதுன்னு தெரியல. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன். வீடியோஸ் இருக்குது, பட் அப்லோட் பண்ண டைம் இல்லை எனக்கு. ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.